ம். ஓகே. இது இந்த இதுல விட்டோம். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் விட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸ்பெல்லிங் எழுது இல்லையே. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஓகே. இதுல நம்ம லாஸ்ட்டா என்ன பார்த்தோம்னா, ஒரு பாயிண்ட்ல ஓகேல. ஸோ ஒரு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் சார்ஜ்ல ஆக்டார ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸோ அந்த பாயிண்டோட எந்தெந்த சார்ஜ்லாம் ஆக்ட் ஆகுதோ, சரி எந்தெந்த சார்ஜ்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ, ஒவ்வொன்னுக்குமான தனித்தனி இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ நம்ம வெக்டர் அடிஷன் பண்ணாலே அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்ட்டிகிள் 1, பார்ட்டிகிள் 2, பார்ட்டிகிள் 3, பார்ட்டிகிள் 4, பார்ட்டிகிள் 5, பார்ட்டிகிள் 6 இப்படி இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருக்க இடையில F1, F2, F3, F4, F5, F6 இப்படி ஃபோர்ஸ் வந்து இருக்குன்னா, ஸோ இதோட வெக்டர் அடிஷன் F1 பிளஸ் F2 பிளஸ் F3 வெக்டார் அடிஷன். ஓகேங்களா? இட்ஸ் நார்மல். இது வந்து ஒரு அல்ஜிப்ரிக் அடிஷன் கிடையாது. இது வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அல்ஜிப்ரிக் அடிஷன். ஓகேங்களா? F4, F5, F6 ஸோ இந்த எல்லா ஃபோர்ஸோட வெக்டார் அடிஷன் தான் இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆம். ஸோ இத வச்சு இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ என்னடா இது அடிஷன் பண்றதுல என்ன இருக்கு? கூட்டுறதுல என்ன இருக்கு? இதனால நமக்கு என்ன ஹெல்ப் வந்துற போகுது அப்படின்னு நம்ம ஓகே நான் பேசுறது ஒழுங்கா கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே. இதனால என்னடா யூஸ் வந்துற போகுதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா, அ இதனால தான் யூஸே. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா, மத்த எந்த ஃபோர்ஸையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்க போறது கிடையாது. இது இத டிஸ்டர்ப் பண்ணும். அது இது மாரி எதையும் பத்தி யோசிக்க தேவையில்ல. ஓகேவா? இது வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ ஆட் பண்ணாலே போதும். அத பத்தி யோசிச்சாலே போதும். அ இது வந்து ஓகே. இத யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஸோ இதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே நம்ம அப்படியே தனித்தனியா இண்டிவிஜுவலா அ திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி ஒரு சம் இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஏன்னா உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு வைங்க. இல்ல இது வந்து எப்பயுமே கேட்ட கொஸ்டின் தான். இது ஐ திங்க் இது வந்து சிபிஎஸ்இ புக்ல இருக்கு இந்த கொஸ்டின். அப்படிதான் நினைக்கிறேன். சிபிஎஸ்இ புக்ல ஆமா சிபிஎஸ்இ புக்ல இந்த கொஸ்டின் இருக்கு. Q இங்க வந்து ஒரு Q இருக்கு. இங்க Q, இங்கேயும் Q, இங்கேயும் Q. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ஜ் A, B, C, D. இந்த சார்ஜ் Aல ஆக்ட் ஆற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு? ஓகேங்களா? The force, the resultant force experienced நானும் உங்கள மாரி ஸ்பெல்லிங்கே ஒழுங்கா தெரியாதவன் தான். ஐயய்யோ! உங்கள மாரி இல்ல. நான் சொல்றேன். experienced force experienced by a particle A. The resultant force experienced by the particle A is இதான் கொஸ்டின். ஓகே. ஓகே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. நீங்க ட்ரை பண்ணா வீடியோல நெறைய நேரம் ஓடி போயிடும். நீங்க எப்படி ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்க மாட்டீங்க. அது கூட வீடியோ 1 மணி நேரம் காட்டும். நீங்க அப்படியே சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சொல்லுங்க. என்ன ட்ரையே பண்ணலாம்ண்ணா? ஏய் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு வரும்னு சொல்லு. ம். இந்த B ஆல Aல ஆக்ட் ஆகுறது, அப்புறம்
சியா ஆக்ட் ஆகுறது இந்த மாரியா? பாப்பா சூப்பர் அப்பா. அதுதான் அவ்வளவுதான். ஏல வந்து பியால ஆக்ட் ஆகுறது, சியால ஆக்ட் ஆகுறது, டியால ஆக்ட் ஆகுது. இதோட சமேஷன் தான் ஆன்சரா இருக்கும். இதோட வெக்டர் அடிஷன் தான் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? ம். வெக்டர் அடிஷன். ம். ம். ஓகே. ம். ஓகே. இந்த இதான் ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்காங்கிறதுக்காக தான் கேட்டேன். இப்போ நீங்க சொன்ன மாரி பண்ணிடலாமா? இப்போ வந்து ஏல ஆக்ட் ஆற ஃபோர்ஸ் ஈக்குவல் டூ the force acting on A with respect to B, the force acting on A with respect to C, the force acting on A with respect to D. with respect to சொல்ல முடியாது. ஃப்ரம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆம், அது மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே இப்போ FAB B வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. இது 2க்கும் இந்த சப்போஸ் இந்த ஸ்கொயரோட டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொன்த்தோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ் 1. ஓகேங்களா? யூனிட் டிஸ்டன்ஸ்னா நான் இந்த இடத்துல 1 மீட்டர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரத்துல சார்ஜுக்கு இடையில 2 சார்ஜுக்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் வந்து ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ் வைக்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒரு ஏங்கிற டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிறேன். சம்திங் ஏ. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இதுல நல்லா பாத்துங்க. இது அப்படியே வெக்டாரா தான் போடணும். வெக்டார் ஃபார்ம்ல தான் போடணும். ஃபர்ஸ்ட் இது 2க்கும் இடையில இருக்க எண் மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்றத பாத்துக்கலாம். 1/4 by x plus naught q into q by q1 q2 q by a square. ஓகேவா? ம். அப்புறம் இதோட யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஏபி. இந்த டைரக்ஷன் ஆஃப் ஏபில வந்து நம்ம யூனிட் வெக்டாரை போட்டோம்னு வைங்க. ஓகேங்களா? யூனிட் வெக்டார் இது வந்து எப்படியா இருந்தாலும் ஃபோர்ஸ் ஆன் த பாடியை தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபோர்ஸ் பை த பாடி எடுத்துக்க கூடாது. ஃபோர்ஸ் ஆன் த பாடின்னு பாத்தீங்கன்னா இது ரிப்பல் பண்ணும். நான் இந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கிறேன். இந்த டைரக்ஷன்ல வந்து இது வந்து ஒரு மைனஸ் ஐ டைரக்ஷன். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏசி எஃப்ஏசியா அதுக்கு என்ன பண்ணணும்? வாங்க 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 நல்லா பிரிஸ்கா இருக்கணும்ப்பா. ஓகே. அதே மாதிரி 1/4 by x plus naught q into q by இது 2க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இது ஏ இது ஏன்னு வைங்களேன். இது வித்தியாச தேற்றத்துல யூஸ் பண்ணீங்கன்னா இது √2a வரும். தெரியும்ல? உங்களுக்கு தெரியாதா? ஏ ஏ நிச்சயமா தெரியும். கரெக்டா? இது என்னது? இது எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a. அப்படி கரெக்டா? கொஞ்சம் பிளர்ரா இருக்க மாதிரி தான் இருக்கு வீடியோ. QQ பை ஆர் ஸ்கொயர். சரி ஏ ஸ்கொயரா? சரி போங்க விடுங்க 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 √2a ஹோல் ஸ்கொயர். ஓகே. இப்போ இந்த டைரக்ஷன்ல யூனிட் வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த டைரக்ஷன்ல யூனிட் வெக்டார் வந்து i plus j by √2ன்னு வரும். அது எப்படி சொல்லலாம்னா இப்போ சப்போஸ் இதுதான் ஆரிஜின் வைங்களேன். இதுதான் ஆரிஜின் வச்சுக்கங்க. அப்போ இதோட பாயிண்ட் வந்து என்னது? a, a. கரெக்ட்டா? இது a, இது a, a, இதோட பாயிண்ட். சோ இப்ப இந்த வெக்டார் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெக்டார் எப்படி இருக்கும்? a, a, 0, a. அப்ப இந்த வெக்டார் வந்து எப்படி எழுதலாம்? ai கேப், aj கேப். ஓகேல. சோ அந்த வெக்டார் வந்து அப்படி எழுதலாம். சோ இப்ப இதுக்கு நம்ம இதோட நான் யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னதுக்கு, ஃபர்ஸ்ட் மேல வந்து அந்த வெக்டார போட்டுக்கணும். கீழ இல்ல அதோட மாடுலஸ். வெரி குட் பாபு. வெரி குட். மாடுலஸ் போட்டுக்கணும். மாடுலஸ்னா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஓட ஸ்கொயர் ஒய் ஓட கோஎஃபிஷியன்ட். ஓகே. அதாவது ஒய் ஓட யூனிட்ல எத்தனை யூனிட் இருக்கோ அதோட ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஓட யூனிட்ல எத்தனை இருக்கோ அதோட ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ மேல ஏஐ
ஏஜே பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a². இந்த a வந்து வெளில வந்துச்சுன்னு வைங்க. i பிளஸ் j பை ரூட் 2. இதுதான் நான் சொன்னேன். இதுல இருக்க யூனிட் வெக்டர் வந்து i பிளஸ் j பை ரூட் 2. j பை ரூட் 2. ஓகேனா? ஸோ இது வந்து இந்த டைரக்ஷன், நெகட்டிவ் டைரக்ஷன். அதனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் ஐ மைனஸ் ஜே. எப்படி 2க்குமே மைனஸ் வந்தது? அது எப்படின்னா நான் அப்படி கரெக்ட்டா சொல்றேன்னு வைங்களேன். ஆக்சுவலா இந்த இடத்துல மைனஸ் ஏ மைனஸ் ஏஜேன்னு தான் வரணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த டைரக்ஷன் எடுக்கிறதால ஏ மைனஸ் சி. ஓகேங்களா? ஸோ 0,0 மைனஸ் ஏ, ஏ 0i பிளஸ் 0j மைனஸ் ஏஐ மைனஸ் ஏஜே. அதை தான் நான் அப்படி போட்டிருக்கேன். சாரி. மைனஸ் ஏஐ மைனஸ் ஏஜின்னு ஒரு ரிசல்டா. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மாடல செட் பண்ணோம்னா இந்த நெகட்டிவ் அதில் வந்திருக்கும். மைனஸ் ஐ மைனஸ் ஜே. ஓகே. ஸோ அதே மாதிரி பிளஸ் 1/4/x q பை a². இது வந்து மைனஸ் ஒய் டைரக்ஷன். ஓகே. இப்போ டவுன்வர்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அடிஷன் பண்ணோம்னா இதுல காமனா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். 1/4/x q² பை a². இது எல்லாத்துலயுமே இருக்கு. இது இல்லாம தான் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? மைனஸ் ஐ பிளஸ் மைனஸ் ஐ மைனஸ் ஜே பை 2 ரூட் 2 மைனஸ் 1/4/x q² பை a² மைனஸ் ஐ மைனஸ் ஜே காமன் எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் 1/2 ரூட் 2. அவ்வளவுதான். ஓகேல. ஸோ இதுதான் இந்த டைரக்ஷனோட சேர்த்து ஆன்சர் இருந்ததுன்னா, ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆன்சர் வந்து அச்சீவ் பண்றது. ஓகேல. இதுக்கப்புறம் வந்து நம்ம குடுக்கறது வந்து ஒரு பெஸ்ட் மாடல் நம்ம குடுக்கலாம். என்ன பண்ணலாம்? கீழ இருக்கிறது வந்து ரேஷனலைஸ் பண்ணி இத எழுதலாம். ஸோ இது வந்து இந்த ஆன்சர் வந்து எவ்ளோ ஈஸியா வேணாலும் கொண்டு போலாம். ஸோ இங்கேயே ஆன்சர் வந்து முடிஞ்சிருச்சு. என்ன கேட்டா. இங்கேயே நம்ம ஆன்சர் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்ல இருக்க மாரி அத வந்து நம்ம மாத்தி ஒரு ஆன்சருக்கு வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஓகேங்களா? கரெக்ட்டா? ஸோ இதோடயே எனக்கு தெரிஞ்சு ஆன்சர் முடிஞ்சிச்சு. நம்ம இங்கேயே நிப்பாட்டிக்கலாம். ஸோ ஆப்ஷன் இருந்ததுன்னா, அதுக்கேத்த மாரி நம்ம ஆன்சர் வந்து அ ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரைக்கும் இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம டைரக்ஷன் எழுதிட்டோம். அதோட வேல்யூ எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட முடிஞ்சிருச்சு. இதுதான் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல ஏதாச்சும் கஷ்டமான பார்ட் ஏதாச்சும் இருந்ததா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல மேம். உண்மைய சொல்லுங்க. எனக்கு இல்ல. ஓ! உனக்கு இல்லையா? ஆடியன்ஸோட ரெப்ரசன்டேட்டிவா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கலாம்னா என்ன கேட்பீங்க? பாப்பா இத நான் பப்ளிக்கா போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன்ப்பா. எல்லாரும் பார்த்து சிரிக்கட்டும். இன்னும் என்னைக்காச்சும் ஒரு நாள் யாருக்கோ ஒருத்தருக்கு பயன் கொடுக்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லனாலும் கொஞ்சமாச்சும் அதெல்லாம் நீங்க தான் வாட்ஸ்அப்ல வரமாட்டேங்கிறீங்க. வாட்ஸ்அப்பா? நான் ஏதோ கேட்டேனே அம்மா. நீங்க தான் ஏதோ ஷைன்னு சொன்னீங்க. எனக்கு புரியல என்ன ஷை அப்படின்னு. உங்கள டான்ஸ் ஆட சொன்னாங்க. டான்ஸ் ஆடணும்னா வேணா ஷை வருதுன்னு சொல்லலாம். அதுவே பண்றீங்க. பொதுவா போடுறது தான் நல்லது. அதுவே பண்றேன் நான். டான்ஸ் ஆடுவேன்னு நீங்க இப்போ YouTubeல பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒரு ஃபியூச்சர்ல என்னோட ஸ்டூடண்ட்ஸ்லாம் பார்த்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னா என்ன பண்றது? சொல்லுங்க. ஓ! இப்போ ரெக்கார்ட்ல இருக்கா? சரி. யார் அந்த அளவுக்கு மெனக்கெட்டு நம்ம வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். பாவம் பாப்பா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சூப்பர் பொசிஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன டாபிக் இருக்குன்னா கம்பேரிசன் வித் கிராவிடேஷன். இது இருந்து ஒரு கம்பேரிசனுக்கு போயிட்டோம்னா இந்த கூலும்ஸ் லா வந்து கிராவிடேஷனோட நம்ம கம்பேர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு வந்து சொல்றேன். ஒரு ரெகுலர் ஷேப் இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்.
ஒரு ரெகுலர் ஷேப் இருக்கு. அதுல ஈக்குவலான சார்ஜ வந்து பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்க வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் ஏதோ ஒரு சார்ஜ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது ரெகுலர் ஷேப். ரெகுலர் ஷேப்னா என்னன்னா, ரெகுலர் பாலிகான்னு வச்சுக்கங்களேன். ரெகுலர் பாலிகான். ரெகுலர் பாலிகான் எடுத்துக்கலாம். ரெகுலர் ஷேப்ல வந்து சர்க்கிள் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சர்க்கிள் இப்படி ரெகுலரா இருக்கு. அத சுத்தி சார்ஜ் இருக்கு. நடுவு சென்டர்ல வந்து இந்த ஏதோ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா? சென்டர்ல வந்து சார்ஜ் இருக்கும். எது சென்டர்? அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இல்லையா? எது சென்டர்னா, இப்ப நான் ரெகுலர் ஷேப்ங்கிறது எப்படி இருக்கும்னா, இப்போ அது வந்து ஒரு சிம்மெட்ரிக் ஃபார்ம் வந்து கொண்டு வரும். ஓகேங்களா? ரெகுலர் ஷேப்ல எப்படி இருக்கும்னா, நான் இங்க எடுத்துக்கிறேன். இத பொறுத்து நான் இங்க பார்த்தேன்னா, ஒரு பார்ட்டிகிள், இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? இதற்கு 2க்கும் இது சென்டரா இருக்கும். அதே மாரி தான் இங்க. இங்க ஒரு பார்ட்டிகிள், இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. இதுக்கு இது சென்டர். இங்க ஒரு பார்ட்டிகிள், இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. அதுக்கு இது சென்டர். ஓகேங்களா? அது மாரி ரெகுலர் ஷேப்ல எப்படி இருக்கும்னா, இது மாரி இது வந்து ஒரு சிம்மெட்ரிக்ல சென்டர்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த சென்டர் வந்து என்னால வந்து சர்க்கம் சென்டர் அது இதுன்னு சொல்ல முடியாது. சர்க்கம் சென்டர்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சப்போஸ் இது வந்து ஒரு இந்த 5 பேஸ்டு பாலிகானா இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? ஐங்கோண ரெகுலர் ஐங்கோணம்னு வைங்க. ஓகேங்களா? அதுக்கு இது சென்டர். பட் இதுக்கு ஆப்போசிட்ல எந்த ஒரு எதுவுமே இருக்காது. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. நான் இப்ப சொன்னதே கூட தப்பு. ஓகேங்களா? அப்ப நான் பெட்டரா என்ன ஒரு ஒரு இது வந்து இதுல சொல்றேன்னா, இது வந்து ரெகுலரான ஒரு இதுல, இது வந்து ஒரு சர்க்கம் சென்டர்ல இருக்கும்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நிச்சயமா இது ரெகுலர்னா, இது ஒரு இதுக்கு வந்து ஒரு சர்க்கும் சர்க்கிள் வந்து வரைய முடியும்னு நான் நெனைக்கிறேன். நிச்சயமா அதோட சென்டர்ல தான் நான் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ரெகுலர் பாலிகான வச்சுட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? ரெகுலர் பாலிகான் அதே மாரி இது மாரி ரெகுலரா இருக்க ஜியோமெட்ரி உங்களால ஃபில் பண்ண முடியும். ஓகே. இது வந்து இதுக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன் நான் என்ன சொல்லலாம்னு நெனைக்கிறேன்னா, ஸோ அது வந்து ஒரு சர்க்கம் சென்டர்ன்னு நான் இப்போதைக்கு சொல்றேன். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருந்ததுன்னா, நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ சர்க்கும் சர்க்கிள் நான் வரையறேன்னு வைங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் நான் சர்க்கும் சர்க்கிள் வரையறேன். அதோட சர்க்கும் சென்டர்ல ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கும் நம்ம கரெக்ட்டா சர்க்கும் சென்டர்ல தான் இருக்கும். இது இதுவும் ஒரு சர்க்கிள் தான். இதுக்கும் ஒரு ஓகே. நம்ம சர்க்கும் சர்க்கிள்னு வச்சுக்கலாம். இது சர்க்கும் சர்க்கிளோட சென்டர்ல வந்து ஏதோ ஒரு சார்ஜ் இருக்கு. அதோட சென்டர்ல வந்து ஒரு சார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஆம். இப்ப இத சுத்தி இந்த சார்ஜஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் த சார்ஜ் பார்ட்டிகிள் B by the charge which is placed all the vertices of the this square அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வைங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கொயர்ல வந்து Qங்கிற சார்ஜ்ல எல்லா வெர்டிசஸ்லுமே பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்கு. இங்க Pங்கிற பாயிண்ட்ல வந்து பாயிண்ட் சார்ஜ் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு உங்கள்ட்ட கேட்குறாங்க. வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டட் பை திஸ் ஆல் பார்ட்டிகிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு நேரா ஒரு ஃபோர்ஸ் வரும். இதுக்கு நேரா ஒரு ஃபோர்ஸ் வரும். 2க்குமே எண் மதிப்பு சேம். திசை வந்து ஆப்போசிட். 0 வந்துரும். அதே மாரி இதுக்கு நேரா இதுக்கும் 0 வந்துரும். இதெல்லாம் ஓகே. ஆனா இதுல எப்படி 0 வரும்னு பார்த்தீங்கன்னா, போட்டு பார்த்தீங்கன்னா இதுலயும் 0 தான் வரும். ஓகேங்களா? ஓகே. அம் இது என்ன ஆகும்னா, இப்ப இந்த 2 ஃபோர்ஸ் இருக்கா? இந்த 2 ஃபோர்ஸ் இதுக்கு வந்து நான் காம்போனன்ட் எழுதுனேன்னு வைங்களேன். சப்போஸ் நான் காம்போனன்ட்டா பிரிச்சேன்னு வைங்க. இதுக்கு வந்து இப்படி ஒரு காம்போனன்ட், இதுக்கும் இப்படி ஒரு காம்போனன்ட். இந்த 2 காம்போனன்ட் இங்க வருமா? இந்த 2 காம்போனன்ட்டும் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். 2 கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் அதே மாரி. இதுக்கு வந்து 2 காம்போனன்ட் வந்து எழுதலாம். இப்படி ஒரு காம்போனன்ட், இதுக்கு இப்படி ஒரு காம்போனன்ட். திஸ் ஐ டோன்ட் நோ. இது எப்படின்னு நான் போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். ஐங்கோணத்துக்கு சப்போஸ் நான் போட்டு காமிச்சேன்னா புரியும். ஒரு வேள வந்து போட்டு காமிக்கணும்னா சொல்லுங்க. அத நான் பண்ணி காமிக்கிறேன். ஆனா ஒ ஒண்ணே ஒண்ணு 0ன்னு டைரக்ட்டா போட்டுறலாம். இல்ல ஃபோர்ஸோட சம்மேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, கண்ண மூடிட்டு ஓகே இது ரெகுலர் ஷேப்ல இருக்கா? கன்ஃபார்ம் இதோட சர்க்கம் சென்டர்ல வந்து ஏதோ ஒரு சார்ஜ் இருந்ததுன்னா, அந்த சென்டர்ல வந்து ஆக்ட் ஆற ஃபோர்ஸோட சம்மேஷன் வந்து 0 அப்படிங்கிறது வந்து வரும்னு நான் வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஆனா ரெகுலர் ஷேப்னா, அந்த குடுத்திருக்கிற ஷேப்ல வட்டம் போட முடியுதான்னு பார்க்கணும். ம்ஹ்ஹ்ம். ஓகே. பட்டம் போட முடியுதா அப்படின்னு பார்க்கறது எப்படின்னா, அப்படி அப்படி நம்மளால சொல்லிட முடியுமான்னா, இல்ல. அப்படி நம்மளால சொல்ல முடியாது.
இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்குமே நம்மளால வந்து இது போட முடியும். அது பேர் என்ன? ஒரு சர்க்கிள் போட முடியும். ஸோ இங்க தான் இருக்கும் அதோட இது வந்து அதோட சர்க்கம் சர்க்கிள். ஓகே இது வந்து ஒரு அப்டியூஸ் ட்ரையாங்கிள்னு வைங்க. ஓகே அவுட் சைட்ல வந்து அதோட சர்க்கம் சென்டர் இருக்கும். ஓகே இதுல வந்து நான் ஒரு சர்க்கிள் வந்து வரையறேன். இப்ப இதுல ஆக்ட் ஆற ஃபோர்ஸோட சம்மேஷன் வந்து நிச்சயமா இதுவா இருக்க போறது கிடையாது. ஓகேங்களா? அது பேர் என்ன? அம் 0வா 0வா இருக்க இருக்கும். போறது கிடையாது. இருக்க போறது கிடையாது. ஏன்னு புரியுதுல்ல உங்களுக்கு? ஏன்னா எல்லாமே சேம் சார்ஜ். எல்லாமே டெண்ட்ஸ் டூ திஸ் சைட் ஓகேங்களா? ஸோ எல்லாமே இது வந்து இந்த சைடு தான் ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ இது ரிசல்டன்ட் வந்து 0வா இருக்க போறது கிடையாது. நீங்க நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. ஸோ நான் இது வந்து ரெகுலர் ஷேப்ல வந்து ரெகு ரெகுலர் பாலிகான், ரெகுலர் ஸ்கொயர் இது எல்லாத்துலயுமே ஸ்கொயர் அண்ட் ரெகுலர் ஹெக்ஸாகான் இதுல எல்லாத்துலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, சைட்ஸ்லாம் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதோட சைட் எல்லாத்துக்கும் equal ஆ இருக்கும். சைட் ஈக்குவலா இருக்கும். இது வந்து இப்போ இந்த ரவுண்டே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஃபினைட் சைட்ஸ் இருக்க பாலிகான்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இன்ஃபினைட் சைட்ஸ் இருக்க பாலிகான் தான் சர்க்கிளே. ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. அதனால நம்ம ஆமா. நான் வந்து சர்க்கிள விட்டுருங்களேன். மத்தபடி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலர் பாலிகானோட சர்க்கம் சென்டர்ல ஒரு பார்ட்டிகிள் இருந்ததுன்னா, ஓகே. அம் ஸோ அது மேல ஆக்ட் ஆற ஸோ இது எல்லா சைட்லயும் சேம் சார்ஜ் இருந்ததுன்னா, ஸோ அந்த பார்ட்டிகிள்ல ஆக்ட் ஆற ஃபோர்ஸோட சம்மேஷன் வந்து என்னது? 0. வெரி குட், வெரி குட். சப்போஸ் இது இல்லன்னா, அந்த சார்ஜ்லாம் சேமா இல்லன்னா, மேபி அங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? அ இப்போ இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பக்கம் ஒரே மாரி இருக்கும். 2 பக்கம் ஒரே மாரி இருக்காது. இதுல இதுல 0 ரெக்டாங்கிள் வருமா? ரெக்டாங்கிள்ல 0 வருமா? ஆப்வியஸா ரெக்டாங்கிளோட சென்டர்ல நம்ம வச்சோம்னா 0 வரும். ஆனா இது வந்து ஆனா இது வந்து ஒரு ரெகுலர் பாலிகான்னு சொல்ல முடியாது. ஆனா இது வந்து 0 வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி வரும்னா, ஸோ இத பொறுத்து இது 2த்துலயுமே இதுவா இருக்கா? இது 2த்துக்குமே சென்டர் இதுதான். இது 2த்துக்குமே சென்டர் இதுதான். ஓகேங்களா? கரெக்ட்டா? இப்போ இதுக்கு நேரா ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். அதுக்கு நேரா ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். இது 2 ஈக்குவலன்ட் ஆப்போசிட்ஸ் 0. அதே மாரி இதுக்கு நேரா ஆக்ட் ஆற ஃபோர்ஸ், இதுக்கு நேரா ஆக்ட் ஆற ஃபோர்ஸ். இது 2க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் சேம் தானே? கரெக்ட்டா? ஆ. ம். ஓகே. இது 2த்துல சார்ஜ் சேம். ஸோ இங்க ஆக்ட் ஆற ஃபோர்ஸும் சேமா தான் இருக்கும். எண் மதிப்பு சேமா தான் இருக்கும். திசை ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ங்கிறது விர்ச்சுவலாவே தெரியுது. விர்ச்சுவலா தெரியுதுங்கிறப்ப தான் பிளர் ஆகுது பாருங்களேன். அடங்கொக்கா உனக்கு. இதுக்கும் ஆப்போசிட், இதுக்கும் ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் இந்த இடத்துல 0. ஓகேங்களா? ஸோ டோட்டலா வந்து அம் இப்போ வந்து இது வந்து 0 ஆயிடும். இதுவும் 0, இதுவும் 0, ரிசல்டன்ட் 0. புரியுதா? அப்போ ஸோ ரெகுலர் ஷேப்புக்கு வந்துட்டு 0 வரும்னு கிடையாது. ரெகுலர் ஷேப்பு கண்டிப்பா வரும். ஆ இந்த மாரி சில இது வரும். கரெக்ட்டா? ஆஹா! கன்க்ளூஷன் எவ்ளோ அழகா குடுக்குது பாப்பா. ஆ ரெகுலர் ஷேப்ல வந்து அ ஐயய்யோ! நான் இது ரெக்கார்டிங்ல இருக்கு. யாராச்சும் நான் எதாச்சும் சொல்லுவேன்னு நெனச்சுக்கிறேன். நீ பாப்பா பாப்பா, நீ பாப்பா. இவங்க என் பாப்பா ஓகேவா? ஓகே. ம். சரி விடுங்க. இது வந்து நான் வந்து புகழ்றேன். ஓகே. இது வந்து என்னது? கரெக்ட். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து இருக்கும்போது 0 வரும். நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா. இது வந்து ரெகுலர் ஷேப்பா இருக்கிறதால நம்ம வந்து இதுவும் சொல்ல முடியாது. ரெகுலர் ஷேப்பா இருக்கிறதால ஆ சென்டர்ன்னு சாரி. ரெகுலர் ஷேப்பா இருக்கிறதால 0 வரும்னு சொல்லலாம். ஆனா ரெகுலர் ஷேப்பா இல்லன்னா, 0 வராமலே இருந்துரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கும் 0 வரலாம். அப்படிங்கிற மாரி தானே சொன்னீங்க? ம். ஆமா. கரெக்ட். பெர்ஃபெக்ட். தம்ஸ் அப். ஓகே. இது இருக்கட்டும். வேற என்ன நம்ம பார்க்கணும்? ஆக்சுவலா இதுக்கும் ஒரு சர்க்கிள் வரைய முடியும். சைட்ஸ்லாம் சேமா இருக்கும். அப்ப நம்ம எப்படிதான் இத வந்து ஒரு ஜெனரலைஸ்ட் 0 இப்பதான் வரும் அப்படின்னு ஜெனரலைஸ்டா எப்பதான் நம்ம சொல்ல முடியும்?
ஆனா அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. இப்படி இருந்தாலே 0 அப்படின்னு ஒரு ஜெனரலா ஒரு ஃபார்ம். அது சொன்னா எல்லாத்துக்கும் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு டெஃபினிஷன் என்னால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே. அத விடுங்க. ஓகே. சில இத போட்டு பார்த்து சொல்லலாம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இதெல்லாம் 0 வரும் வராதுன்னு தெரியுது. இதுவே ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வைங்களேன். ஏன் நம்ம இப்போ ஒரு சம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? இங்க பாருங்க. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் போலாம். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷனுக்கு அப்புறம் அ கம்பேரிசன் வித் கிராவிடேஷன். ஓகே. அ இத வந்து இப்போ இதுவரை நடத்துனது வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் அண்ட் அதோட அப்ளிகேஷன் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்த ரெக்கார்டிங் பண்ணுவோம். இப்ப அதுவும் நின்னுடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.